ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மேகலா டிசைனர். போன வீடியோவில் இன்னர் பேப்பர் கட்டிங் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் கட்டிங் பண்ண பேப்பரை வச்சு கிளாத்தில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னதாக நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நீங்கள் கட்டிங் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் கட்டிங் பார்த்துக்குங்க. இப்போ வீடியோவை பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், இப்படி சிங்கிளாக இருக்கிற கிளாத்தை இப்படி டபுளாக மடித்து போட்டுக்கிறேன். இப்படி மடித்து போட்டதுக்கு பிறகு போன கிளாஸில் நம்ம மார்க் பண்ண முன்பாகத்தை க்ளோஸ் பண்ண இடமும் க்ளோஸாக இருக்கிற கிளாத்தும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சுக்குங்க. இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கலாம். இப்போ மார்க் பண்ணிக்கலாம். இப்போ முன்பாகத்தை மார்க் பண்ணியாச்சு. இதுக்கு பிறகு கட் பண்ணிக்கலாம். இப்போ முன்பாகத்தை கட் பண்ணியாச்சு. இதுக்கு பிறகு க்ளோஸ் பண்ண இடம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ மார்க் பண்ணிக்கலாம். ஏற்கனவே கட் பண்ண பேப்பருடைய அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண இடத்த கட் பண்ணிக்கலாம். பேக் பீஸை கட் பண்ணியாச்சு. இதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே கட் பண்ண ஃப்ரண்ட் பீஸை இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கலாம். பிரித்து வச்சதுக்கு பிறகு முன் பக்கத்தில் 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்படி ரெட்டையை மடித்து வச்சுக்குங்க. மடித்து வச்சதுக்கு பிறகு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்குங்க. இப்போ இந்த 4 இன்ச்சை தனியாக கட் பண்ணி எடுக்கணும். தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது முன்பாகத்தை பாருங்கள். இப்படி கட் பண்ணி எடுத்த பீஸ் துணியில் இன்னொரு பீஸ் துணி நமக்கு வேணும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. கட் பண்ண பீஸை வச்சு இன்னொரு பீஸ் கட் பண்ணிக்கலாம். அதே அளவில் கட் பண்ணிக்கிங்க. இந்த முன் பீஸ்க்கு 2 கிளாத்து கட் பண்ணியாச்சு. இதுக்கு பிறகு இப்போ இந்த கட் பண்ண முன்பாகத்தை இது வெளி சைடு, இது உள் பக்கமாக இப்போ இந்த 2 கிளாத் இருக்குது. ஒரு கிளாத்தை கரெக்டாக ஒரே சேஃபில் வச்சுக்குங்க. இன்னொரு கிளாத்தை உள் பக்கமாக இப்படி வச்சுக்கலாம். இந்த கட் பண்ண துணி மேலே ஒரு கிளாத் வச்சுக்கலாம். மெயின் கிளாத்தோட பேக் சைடில் இன்னொரு கிளாத் வச்சுக்கலாம். பெரிய பீஸை சென்டரில் வச்சு நம்ம கட் பண்ண 2 பீஸை 2 சைடில் வச்சுக்கலாம். 3 கிளாத்தையும் ஒரே மாதிரி பிடிச்சு 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சென்டரில் ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணினதுக்கு பிறகு ஸ்டிச் பண்ண கிளாத்தை இந்த மாதிரி முன் பக்கமாக வச்சுக்கலாம். கீழ் பக்கத்தில் 2 பீஸ் இருக்குது. முன் பக்கமாக வச்சதுக்கு பிறகு பேக் பீஸை எடுத்துக்குங்க. பேக்கோட முன் பக்கம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சுக்குங்க. இந்த மாதிரி இப்போ ஒரே மாதிரி வச்சாச்சு. இப்போ இந்த பீஸ் துணியை ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னதான் இந்த மாதிரி இப்படி சுருட்டி விட்டுக்குங்க. மேலே இருக்கிற கிளாத்தை சுருட்டி விட்டதுக்கு பிறகு பேக் பீஸோட கிளாத்தையும் ஃப்ரண்ட் பீஸில் இருக்கிற ஒரு சின்ன பீஸையும் இப்படி பிடிச்சிட்டு இன்னொரு சின்ன பீஸை இந்த மாதிரி முன் பக்கமாக இப்படி சுருட்டுன மாதிரி பெரிய பீஸை சென்டரில் மடித்து வச்சுருக்கோம். இந்த சின்ன பீஸை இந்த மாதிரி எடுத்துட்டு இப்படி 3 பீஸை பிடிச்சிட்டு இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது உள் பீஸை ஸ்டிச் பண்ணினதுக்கு பிறகு இந்த சென்டர்லேருந்து நம்ம சுருட்டின பீஸை வெளியே எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் நல்லா கரெக்டாக வந்திருக்கும். பாருங்கள், 2 பக்கமே ஸ்டிச்சிங் பக்கம் உள் பக்கமாக போயிடுச்சு. அதுக்காக தான் அந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுறது.
பீஸை ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கு பிறகு இடுப்பு பகுதியை ரெண்டையும் ஒட்டுக்கு அந்த மாதிரி பிடிச்சிட்டு சைடில் இடுப்புடைய சைடு பகுதியில் 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த தொடைப்பகுதியில் இருக்க ரவுண்டை 1/4 இன்ச்சுக்கு உள் பக்கமாக இப்படி ஒரு மடி மடித்து சுற்றி வர ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் 1/4 இன்ச்சுக்கு சுற்றி வர உள் பக்கமாக பார்த்து மடிச்சடிச்சாச்சு. அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் உள் பக்கமாக பார்த்து இப்படி மடித்து 1/4 இன்ச்சுக்கு தொடைப்பகுதியை சுற்றி வர ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 பக்கமே 1/4 இன்ச்சுக்கு மடிச்சடிச்சாச்சு. இதுக்கு பிறகு இடுப்பு பகுதியில் 1/4 இன்ச்சுக்கு இந்த மாதிரி உள் பக்கமாக பார்த்து இப்படி 1/4 இன்ச்சுக்கு சுற்றி வர ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இடுப்பு பகுதியை சுற்றி வர 1/4 இன்ச்சுக்கு உள் பக்கமாக மடிச்சடிச்சாச்சு. இதுக்கு பிறகு எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். தொடைப்பகுதிக்கு 2 பீஸ் எடுத்திருக்கேன். அதோடைய அளவு பார்த்துடலாம். 1/4 இன்ச் சைஸில் எலாஸ்டிக் 13 இன்ச் எடுத்திருக்கேன். அடுத்ததாக இடுப்புடைய சுற்றளவுக்கு எலாஸ்டிக் எத்தனை இன்ச் எடுத்திருக்கேங்கிறத பார்த்துடலாம். இப்போ இந்த எலாஸ்டிக்கை ரெட்டையாக மடித்து வச்சுருக்கேன். ரெட்டையாக மடித்து வச்சு 11 இன்ச் வருது. அப்போது 22 இன்ச் எடுத்திருக்கேன் இடுப்போட சுற்றளவுக்கு. இப்போ இந்த ஓப்பனாக இருக்கிற எலாஸ்டிக்கை நெளிவு இல்லாமல் ஒரே மாதிரி இப்படி வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னும் இந்த 2 பீஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம். பீஸையும் ஜாயிண்ட் வச்சாச்சு. இடுப்பு பகுதிக்கும் ஜாயிண்ட் வச்சாச்சு. இதுக்கு பிறகு ஃபஸ்ட்டு தொடைப்பகுதிக்கு எலாஸ்டிக் வச்சிடலாம். 1/2 இன்ச்சு வைக்கலாம். ஆனால் ஸ்டார்டிங் நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி பழகும் போதே 1/2 இன்ச் எலாஸ்டிக் எடுத்திங்கன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபினிஷிங் நல்லா வராது. அதனால் நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி பழகிறதுக்காக 1/4 இன்ச்லேயே நீங்கள் பழகிக்கிங்க. அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். பழகினதுக்கு பிறகு 1/2 இன்ச் எலாஸ்டிக்கில் இன்னர் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி தொடைப்பகுதியில் இப்படி ரவுண்டாக இருக்கிற எலாஸ்டிக்கை ஃபஸ்ட்டு மடித்து வச்சு சென்டர் பகுதியை மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு பிறகு இன்னருடைய 2 சைடும் இந்த நம்ம மார்க் பண்ண எலாஸ்டிக்கும் இந்த மாதிரி வச்சு சேஃப்டி பின் பண்ணிக்கிங்க. நம்ம ஸ்டிச் பண்ணின துணிக்கு மேலே நேராக கரெக்டாக மார்க் பண்ண இடம் கார்னர் இடம் சேஃப்டி பின் பண்ணிக்கிங்க. இந்த தொடையுடைய கார்னர் பகுதியில் கொஞ்சம் துணிக்கு நேராக எலாஸ்டிக் வச்சு இப்படி பின் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இன்னொரு கார்னர் பகுதி இப்படி நீங்கள் இன்னர் வச்சதுமே அடுத்த கார்னர் பகுதி இங்கே வருது. இந்த கார்னர் பகுதியும் நம்ம மார்க் பண்ண எலாஸ்டிக்கோட கார்னர் பகுதியும் இந்த மாதிரி வச்சு பின் பண்ணிக்கலாம். அளவை விட எலாஸ்டிக் சிறுசாக இருக்குது. இப்படி எலாஸ்டிக்கை துணியோட அளவு வரைக்கும் இப்படி இழுத்து வச்சு ஸ்டிச் பண்ணணும். எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத காட்டுற பாருங்க. இப்படி எலாஸ்டிக் மேலே ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிங்க. பண்ணினதுக்கு பிறகு இப்போ அடுத்த இடத்துல சேஃப்டி பின் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வரைக்கும் எலாஸ்டிக்கை நல்லா இழுத்து பிடிச்சிக்குங்க. இந்த மாதிரி கிளாத்தோட எட்ஜு பகுதியில் ரொம்பவும் கிளாத்தை விட்டு வெளியே எலாஸ்டிக் வந்துடக்கூடாது. கிளாத்துக்கு உள் பக்கமாக தான் இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கேப்பில் எலாஸ்டிக் நல்லா இழுத்து வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண எலாஸ்டிக் இழுத்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிங்க. இப்போ அடுத்த சேஃப்டி பின் பக்கம் வந்தாச்சு. இந்த சேஃப்டி பின் கழட்டிடுறேன்.
கழட்டிட்டு கையில் நல்லா இழுத்து பிடிச்சிக்கிறேன் எலாஸ்டிக்கை. நீ அடுத்ததாக இன்னொரு சைடு அதே மாதிரி ஒரு பாதியை ஸ்டிச் பண்ணியாச்சு, இன்னொரு பாதி அதே மாதிரி தான். எலாஸ்டிக் இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் எலாஸ்டிக் மேல் பக்கத்துலேயே. இப்போது இங்கே சேஃப்டி பின் பண்ணியிருக்கிறத கலட்டிட்டு நல்லா டைட்டாக இப்படி எலாஸ்டிக் இழுத்து பிடிச்சி எலாஸ்டிக் மேலேயே ஸ்டிச் பண்ணிடலாம். இது பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள், இல்லாட்டி ஃபினிஷிங் நல்லா வராது. அதே ஸ்டிச் பண்ணி வெளியே எடுத்துடலாம். இப்போ உள் பக்கமாக இப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கிறது பாருங்கள் எலாஸ்டிக்கு. வெளிப்பக்க ஃபினிஷிங் காட்டுறேன். வெளிப்பக்க ஃபினிஷிங் பாருங்கள். இது உள் பக்கம். நீ உள் பக்கமாகவே திருப்பிக்கலாம். இப்படி ஸ்டிச் பண்ணினதுக்கு பிறகு இப்போ சுருக்கமாக இருக்கிறத இழுத்து வச்சு தான் இன்னொரு ஸ்டிச் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்படி எலாஸ்டிக்கை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்படி க்ளோஸ் பண்ணி கிளாத் இப்படி இழுத்து பிடிச்சிட்டு இதுக்கு மேலேயே இன்னொரு ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த ஸ்டிச்சிங் நம்ம ஏற்கனவே மடித்து ஸ்டிச் பண்ணின ஓரப்பகுதியிலே உள்ளே இருக்க எலாஸ்டிக் தெரியாத மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். டிஸ் இழுத்து பிடிச்சி எலாஸ்டிக் மேலேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் உள்பக்க ஃபினிஷிங்கை எலாஸ்டிக் தெரியாத மாதிரி நல்லா ஃபுல் ஃபினிஷிங்காக ரவுண்டாக எலாஸ்டிக் வச்சு அடித்தாச்சு. இதே மாதிரி இன்னொரு துடைப்பகுதியிலையும் எலாஸ்டிக் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி 2 பக்கம் சேஃப்டி பின் பண்ணி எலாஸ்டிக்கை இப்போ இந்த அளவு இருக்கிற எலாஸ்டிக்கை கிளாத்தோட அளவுக்கு இப்படி இழுத்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணதையே இன்னொரு பக்கம் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். 2 சைடு தொடைப்பகுதியிலையுமே எலாஸ்டிக் வச்சாச்சு. இதுக்கு பிறகு இடுப்பு சைடில் எலாஸ்டிக் வைக்கணும். அதே மாதிரி தான் சேம் இப்படி சென்டர் பகுதி பார்த்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணினதுக்கு பிறகு இந்த கார்னர் இடுப்பு பகுதியில் ஸ்டிச் பண்ண இடத்துல நம்ம மார்க் பண்ண எலாஸ்டிக்கை வச்சு பின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பின் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த ஸ்டிச் பண்ண கார்னரும் அடுத்த இடுப்பு சைடோட கார்னர்லேயும் சேஃப்டி பின் பண்ணிக்கலாம். எலாஸ்டிக்கை கிளாத்தோட அளவுக்கு இப்படி இழுத்து வச்சு ஸ்டிச் பண்ணணும். தொடைப்பகுதியில் ஸ்டிச் பண்ண மாதிரியே எலாஸ்டிக் இந்த மாதிரி இழுத்து கிளாத்தில் இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்படி இழுத்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இடுப்புடைய எலாஸ்டிக்கை ஸ்டிச் பண்ணியாச்சு. ஒரு ஸ்டிச் பண்ணினதுக்கு பிறகு அப்படியே திருப்பி உள் பக்கத்தில் எலாஸ்டிக் தெரியாத மாதிரி இந்த கார்னர் பகுதியில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம் சுற்றி வர. ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. உள்பக்கத்துடைய ஃபினிஷிங் பாருங்கள். இதெல்லாமே உள்பக்கம். இனி வெளிப்பக்கமாக இப்படி திருப்பிடலாம். இன்னர் ஸ்டிச்சிங் முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.